இரும்பு கம்பியை எடுத்தார். அந்த சூடு கம்பியால் புரோகிதர்களுக்கு சூடு வைத்தார். அவர்கள் அலறியபடி மன்னரிடம் ஓடினர். மன்னர் தெனாலிராமனை அழைத்து மிகவும் கோபத்துடன் கண்டித்தார். தெனாலிராமன் அமைதியாக சொன்னார், என் தாயாருக்கு வலிப்பு நோய் வந்தபோது சூடு வைத்தால் குணமாகும் என்று வைத்தியர் சொன்னார். ஆனால் சூடு வைக்கும் முன் அவர் இறந்துவிட்டார். அதனால் அவரது ஆத்மா சாந்தியடைய 108 புரோகிதர்களுக்கு சூடு வைத்தேன் என்றார். இதைக் கேட்ட மன்னர் கடும் கோபம் கொண்டார். இது முட்டாள்தனமாக உள்ளதே என்றார். இல்லை மன்னா, முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தீர்களே, அதுபோலத்தான் இதுவும் அரசே என்றான் தெனாலிராமன். இதை கேட்ட அரசர் தன் தவறை உணர்ந்தது மட்டுமில்லாமல் தெனாலிராமனை பார்த்து, நான் செய்த தவறை உன் அறிவினால் தெளிய வைத்தாய் என்று பாராட்டவும் செய்தார். மேலும் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார். தெனாலிராமனின் அறிவை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையும் அவருக்கு புரிந்தது. புரோகிதர்கள் வெட்கத்தில் தலைகுனிந்தனர். இதன் நீதி: பேராசை அழிவை தரும், அறிவே உண்மையான செல்வம்.